இன்றைய புனிதர் மே 28 புனித கெர்மானோஸ் ஆயர். பிறப்பு 496 அவுடன், பிரான்ஸ். இறப்பு மே 28 576. தனது இளமை பருவத்திலிருந்தே பலவற்றை படித்து தெரிந்து கொள்வதிலும் அவற்றை மக்களுக்காக பயன்படுத்துவதிலும் இவர் தனது நாட்களை கழித்தார். 530 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 540 ஆண்டு அவுடன் என்ற ஊரில் புனித சிம்போரிஸ் என்றழைக்கப்பட்ட ஒரு துறவற மடத்தை கட்டினார். 550 பாரிஸ் நகரின் ஆயர் இறந்துவிடவே அரசர் முதலாம் சில்டேபர்ட் அவர்களால் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது கெர்மானோஸ் அரச குடும்பத்தின் ஆலோசகராக அமர்த்தப்பட்டார். அவர் ஓர் உயர்ந்த அரசரிடம் பணியாற்றிய போதும் ஏழ்மையான வாழ்வை ஒருபோதும் எக்காரணத்தை முன்னிட்டும் கைவிடவில்லை. தன்னுடைய ஒருத்தல் வாழ்வினால் ஏராளமான ஏழைகளின் கண்ணீரை துடைத்தார். தனது அருமையான எளிமையான மறையுரையால் மக்களை இறைவன் பால் ஈர்த்தார். இவரின் மறையுரையை கேட்கவே ஆங்காங்கே இருந்தவர்கள் அனைவரும் கூடி வந்து பல மணி நேரம் காத்திருந்து ஆயரின் மறையுரையை கேட்டு சென்றார்கள். இவர் வாழும்போதே பாரிஸ் மக்களால் புனிதராக போற்றப்பட்டது. இதனால் போலந்து நாட்டு அரசர் 5ஆம் யோவான் கஸ்மீர் அவர்களாலும் மக்களாலும் கெர்மானோஸ் என்று இவர் பெயராலேயே ஒரு ஆலயம் கட்டினர். இவ்வாலயத்தில் இவர் தனது இறுதி நாட்கள் வரை வாழ வேண்டும் என்று மக்களால் அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவ்வாலயம் கட்டும் போதே அதன் அருகில் அவருக்கென்று ஒரு தங்கும் அறையும் கட்டி கொடுத்தனர். அதில் அவர் தங்கும் அறையில் தனது தலையை வைத்து படுக்கும் இடத்தில் 28 என்ற எண்ணை எழுதி வைத்தார். அப்போது அவ்வெண்ணின் அர்த்தம் என்னவென்று யாராலும் அறிய முடியவில்லை. அவர் இறந்தபோதுதான் அவ்வெண் இவரது இறப்பின் நாள் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். இவ்வாறு இவர் வாழும்போதே தனது இறப்பிற்கான நாளை குறித்து அதன்படியே இறந்தார். இவர் இறக்கும் வரை 6ஆம் நூற்றாண்டில் தூனிகா நாட்டிலிருந்த புனித வின்சென்ட் அவர்களின் நம்பிக்கைக்குரிய மக்களுக்காக இவர் பெரிதும் பாடுபட்டார். அரசன் முதலாம் சில்டேபர்ட் அவர்களின் உதவியுடன் மிக குறைந்த ஆண்டுகளிலேயே ஏராளமான பணிகளை செய்து பிரான்ஸ் நாட்டு திருச்சபையில் ஒரு பெரிய தொண்டாற்றும் ஆயராக திகழ்ந்தார். இவர் மெய்யியலையும் கரைத்து குடித்தவராக இருந்தார். படித்தவைகளை தன் வாழ்வாக வாழ்ந்தார். இவர் ஓர் மெய்யியல் அறிஞர் என்றே மக்களால் அழைக்கப்பட்டார். ஜெபம். ஏழைகளின் நண்பனே எம் இயேசுவே, ஜெப தப முயற்சியினால் புனித கெர்மானோஸ் ஏழை மக்களுக்கு உதவினார். ஆனால் பல சமயங்களில் நாங்கள் ஆடம்பர வாழ்வை வாழ்ந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய மனம் இல்லாமல் இருந்திருக்கின்றோம். இப்புனிதரின் வழியாக நாங்கள் எங்களின் தவற்றை உணர உதவியிருக்கின்றீர். உமது உதவியினால் மக்களை நாங்கள் நண்பர்களாக ஏற்று உதவி செய்து வாழ உமதருளை தந்திரளும். ஆமேன்.